நல்ல மனையை தேர்ந்தெடுப்பது எப்படின்னா, முதல்ல வந்து அது சதுரம் செவ்வகமா இருக்கணும். ஒண்ணு 4 புறமும் 40, 40 இருக்கணும். ஒரு பக்கம் நகம், ஒரு பக்கம் 41 அடி இருக்கும். ஒரு பக்கம் 37 அடி இருக்கும். ஒரு பக்கம் வந்துட்டு 40 1/2 அடி அப்படின்னு நல்லா இருக்கும். அந்த மாதிரி சரியில்லாத ஒரு மனையை தேர்ந்தெடுக்கவே கூடாது முதல்ல. தென்கிழக்குல வந்துட்டு தெற்கு பகுதியில் வந்து ஒரு குத்து வருது அப்படின்னும் போது அது ஒரு நல்ல மனையாக கருதப்படும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு வடகிழக்கு தான். வடக்கும் கிழக்கும் ரோடு அமைந்து ஒரு மனை, அது வடகிழக்கு கட்டாகாத மனையாக இருக்கணும். ஒவ்வொரு மனைக்கும் வந்து காம்பவுண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு காம்பவுண்ட் வந்து போட்டிங்கனாலே வந்துட்டு ஒரு வீட்டுக்கு அதில் பாதி வாஸ்து ப்ராப்ளங்கள் நிவர்த்தியாகப்படும். 4 புறமும் வந்து காம்பவுண்ட் இருக்கணும். அதில் கிழக்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் அதிகமான இடத்தை விட்டு, மேற்கு பகுதியிலும் தெற்கு பகுதியிலும் குறைவான இடத்த வச்சு கட்டுறது ஒரு அமைப்பு. எப்பவுமே வந்து வாஸ்து ரீதியாக வந்து வீடு கட்டணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வடக்கு வாசல். அப்படி கிழக்கு வடக்கல், ஏன்னா கிழக்கு வடக்கு வாசலுக்கு வந்து எளிதாக வாஸ்துப்படி நம்ம பிளான் போட்டு வீடு கட்டிடலாம். ஓம் திருவாக்கும் செய்கருமம் கைகொட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் குப்போர்த்தம் கை. ஓம் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்ன சிவகதிதானே. ஆலய தீபம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி. நம்ம இன்னைக்கு பார்க்க இருப்பது வந்துட்டு வாஸ்து ரீதியாக பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி. குடும்ப வளர்ச்சினா என்ன சார்? குழந்தை 2 குழந்தை 3 குழந்தை பிறக்கிறது வந்து ஒரு வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி அப்படின்னு பேர். இப்போ நான் ஒரு இடம் வாங்கினேன், ஒரு வீடு கட்டினேன் அப்படின்றது எல்லாம் வளர்ச்சி. அப்போது ஒரு மனிதர் வாஸ்து ரீதியாக ஒரு நல்ல ஒரு மனையில் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு அனைத்து விஷயங்களும் கிடைக்கிறது. நல்ல மனைன்னா என்ன சார்? மொதல் விஷயம் சதுரம் செவ்வகம். ஒரு மனை, ஒரு இடம் வாங்குறீங்க, அது வந்து விவசாய பூமியாக வாங்கினாலும் சரி, 1 ஏக்கரா வாங்கினா 4 ஏக்கரா வாங்கினா அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு 60க்கு 40 ஒரு பிளாட் வாங்கினேன் அப்படின்னாலே வந்துட்டு நல்ல மனையை தேர்ந்தெடுப்பது எப்படின்னா, முதல்ல வந்து அது சதுரம் செவ்வகமாக இருக்கணும். ஒன்று 4 புறமும் 40, 40 இருக்கணும். ஒரு பக்கம் நகம், ஒரு பக்கம் 41 அடி இருக்கும். ஒரு பக்கம் 37 அடி இருக்கும். ஒரு பக்கம் வந்துட்டு 40 1/2 அடி அப்படின்னு நல்லா இருக்கும். அந்த மாதிரி சரியில்லாத ஒரு மனையை தேர்ந்தெடுக்கவே கூடாது முதல்ல. அதுதான் சார் இருக்குது, நான் வாங்கி அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன். அப்போ உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணாதுக்கு முன்னே அதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க. ஒரு பக்கம் இழுத்து ஒரு பக்கம் குறைஞ்சி இருக்கிற ஒரு மனையை நீங்கள் வந்து உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நான் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு வீடு கட்டணும். அந்த 2 வருஷம் 3 வருஷம் அந்த இடம் வந்து உங்கள் பேரில் இருக்கும்போதே அந்த எந்த பக்கம் குறைஞ்சிருக்குதோ அதுக்கான பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நிச்சயமாக நீங்கள் ஒரு மனையை தேர்ந்தெடுக்கும் போது சதுரம் செவ்வகம், எந்த மூலையும் கட் ஆகாமல், இப்போல்லாம் வந்துட்டு 4 ரோடு வருது, ஒரு பிளாட் போடுறாங்க போது ஒரு 4 தெரு வருதுன்னு போது அந்த இடத்துல ஸ்ப்ளே கொடுத்துருவாங்க. வடமேற்கில் வந்து ஸ்ப்ளே, வடகிழக்கில் வந்துட்டு அந்த கட்டான ஒரு அமைப்பு. அந்த மனையை தேர்ந்தெடுக்காதீங்க. 100% வந்து வடகிழக்கு மனை அப்படின்றது வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ரெண்டாவது வந்துட்டு வடமேற்கு மேற்கு தெருக்குத்து உள்ள ஒரு இடம் வந்துட்டு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். தென்மேற்கில் எந்த ஒரு தெருக்குத்துவும் தென்மேற்கு பிளாட்டு 100% வாங்கவே கூடாது. தென்கிழக்கில் வந்துட்டு தெற்கு பகுதியில் வந்து ஒரு குத்து வருது அப்படின்னும் போது அது ஒரு நல்ல மனையாக கருதப்படும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு வடகிழக்கு தான். வடக்கும் கிழக்கும் ரோடு அமைந்து ஒரு மனை, அது வடகிழக்கு கட்டாகாத மனையாக இருக்கணும். ஸ்ப்ளே வரக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. அப்போ சதுரம் செவ்வகன்றது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து வீடு கட்டும்போது என்ன செய்வாங்கன்னா, நம்ம இடத்த கரெக்டாக கட்டிக்குவோம். அந்த நம்ம ஏன் 1 அடி 1 அடி நான் வரதில்லப்பா, நான் அந்த பக்கம் வரதில்லை அப்படின்ட்டு கரெக்டாக பிடிச்சி கட்டுவோம். அப்படிலாம் கட்டாதீங்க. தயவு செஞ்சு உங்களுடைய இடத்துல இருந்து மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் ஒரு 3 அடி 2 அடி இடம் விட்டு கட்டுங்க. ஒவ்வொரு மனைக்கும் வந்து காம்பவுண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு காம்பவுண்ட் வந்து போட்டிங்கனாலே வந்துட்டு ஒரு வீட்டுக்கு அதில் பாதி வாஸ்து ப்ராப்ளங்கள் நிவர்த்தியாகப்படும். ஏன்னா இப்போ தொடர்ந்து வந்து ஒரு லேஅவுட்டில் வந்து பிளாட்டுக்கு போடுறாங்க. நம்ம வந்து வீடை கட்டி நான் வந்து இடத்தோட கரெக்டாக என் எல்லையில் நான் வீடு கட்டிக்கிறேன், அந்த பக்கம் எனக்கு நான் காம்பவுண்டு தேவையில்லை, நான் பின்பக்கம் வர்றதில்லைன்னு சொல்லிடுவாங்க. கிழக்கு பார்த்த மனை. அடுத்து அந்த வீட்டுக்கு அப்படியே மேற்கு மனையில் வந்து ஒரு ஆள் வீடு கட்டுவார். அப்போ என்ன செய்வார்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு போர் போடுவார். அவருடைய வீட்டுக்கு வாஸ்துப்படி இருக்கணும்ட்டு வடகிழக்கில் போரை போடுவார். அப்போ இந்த வீட்டுக்கு காம்பவுண்ட் இல்லைன்னும் போது என்னாச்சு? அது வந்து அந்த வீட்டுக்கு வடமேற்கு ஆயிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது, மேற்கு பக்கம் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த கடகால் பேஸ் போடுறதுக்காக குழி பறிப்பாங்க. அப்போ மேற்கு பக்கம் சும்மா 1 அடி பள்ளம் எடுத்தாலே போதும். இந்த வீட்டில் வந்து மிகப்பெரிய பொருளாதார இடர்பாடும்
அதே போல் ஆயுள் பங்கமும் வரும். அதாவது வந்துட்டு மருந்து குடிக்கிறாங்க, தூக்க மாட்டுறாங்க, சூசைடுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்ற ஒரு சூழல் வந்துடும். அப்போ கம்பல்சரி ஒவ்வொரு வீடும் வந்து 4 புறமும் காம்பவுண்ட் இருக்கணும். அதில் என்ன செய்வாங்கன்னா 2 பக்கம் காம்பவுண்டு போட்டு அதை கொண்டாந்து வீட்டுடைய தாய் சுவத்தில் சேர்த்துறது. அதாவது மதர் வால் ஃபாதர் வால்னு பேர். அதாவது வீட்டுடைய பில்டிங் வந்துட்டு மதர் வால்னு பேர், காம்பவுண்டு ஃபுல்லாக வந்து ஃபாதர் வால்னு பேர். எங்கேயுமே வந்துட்டு அதாவது 2 பக்கம் அல்லது 3 பக்கம் காம்பவுண்டு போட்டு ஒரு பக்கத்தை கொண்டாந்து மதர் வாலில் இணைக்கக்கூடாது. 4 புறமும் வந்து காம்பவுண்ட் இருக்கணும். அதில் கிழக்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் அதிகமான இடத்தை விட்டு மேற்கு பகுதியிலும் தெற்கு பகுதியிலும் குறைவான இடத்தை வச்சு கட்டுறது ஒரு அமைப்பு, சரியான அமைப்பு. அடுத்து எப்பவுமே வந்து வாஸ்து ரீதியாக வந்து வீடு கட்டணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் தான் ஃபர்ஸ்ட், 2வது வடக்கு வாசல். அப்படி கிழக்கு வடக்கு, ஏன்னா கிழக்கு வடக்கு வாசலுக்கு வந்து எளிதாக வாஸ்துப்படி நம்ம பிளான் போட்டு வீடு கட்டிடலாம். 3வது சார் அப்படிலாம் வாய்ப்பு இல்லை சார், கொஞ்சம் நாங்கள் இருக்கிற இடத்துல வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி சதுரம் செவ்வகமான மனை தான், நான் காம்பவுண்டுக்காக போட்டுக்கிறேன், ஆனால் கிழக்கு வடக்கு வாய்ப்பு இல்லை சார், மேற்கு தெற்கு அப்படின்னும் போது நீங்கள் மேற்கு வந்து 3வது சாய்ஸாக சூஸ் பண்ணலாம். 4வது சாய்ஸ் வந்துட்டு தெற்கு பகுதியை சூஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் தெற்கு பகுதியை சூஸ் பண்ணும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் உச்சத்தில் வாசல் வச்சிங்கன்னா தென்கிழக்கில் கிச்சன் வரும். அப்போ கிச்சன் வந்து உச்ச வாசலில் வராது. அப்படின்னும் போது நீங்கள் கிச்சனை வந்து வடமேற்கு பகுதியில் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வடமேற்கில் கிச்சன் போட்டாலையும் கிழக்கு வடக்கு வாசல் வச்சு தென்கிழக்கில் கிச்சன் போட்டாலுமே நீங்கள் சமைக்கிறது வந்து கிழக்கு பார்த்து நின்ன மாதிரி தான் சமைக்கணும். கிழக்கு பார்த்து நின்று தான் சமைக்க வேண்டும். அதனால் நீங்கள் வடமேற்கில் கிச்சன் போடலாம், அடுத்து தென்கிழக்கில் கிச்சன் போடலாம். இதெல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்து 4 திசையிலுமே வந்து உச்ச பகுதியில் தான் வாசல் வைக்கணும். சார் தெற்கு பகுதியில் வாசல் வைக்கிறேன், மேற்கு ஓட்டின மாதிரி வைக்கிறேன்னா அந்த இடத்துல 100% வந்துட்டு அவர்கள் வந்து இடுப்பு பகுதியில் வந்து அவர்களுக்கு அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் வந்துடுது, கிட்னி ஃபால்ட் ஆகுது, கிட்னி ஸ்டோன் ஆகுது, முதுகில் வந்து லாஸ்ட் L1 L2 L3ல போனில் வந்து ஆப்ரேஷன் ஆகுது, பெல்ட் போடுற ஒரு சூழல், சக்கர நாற்காலியில் போக வேண்டிய ஒரு சூழல், அங்கே வந்து ஆண்கள் ஆண் தன்மை இழக்கிறார்கள். அப்படின்னும் போது கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிற ஒரு சூழலை ஏற்படுது. அப்போ தென்மேற்கில் வந்துட்டு தெற்கு பகுதியில் மேற்கு ஒட்டி நீங்கள் வாசல் வைக்கும் போதும் அல்லது தென்மேற்கு குத்து உள்ள தென்மேற்கு கார்னர் பிளாட்டை நீங்கள் வாங்கும் போதும் இந்த பாதிப்புகள் எல்லாமே வரும். ஸோ உறவுகள் எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ சொந்த பந்தங்கள் வந்து நெருங்கி வராது. அப்போ வாஸ்து அப்படின்றது வந்து சரியான வாஸ்துப்படி உள்ள ஒரு மனையில் இருக்கும்போது அனைத்து உறவுகளும் நல்லாயிருக்கும். உடலில் வந்து ஆப்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. அங்கே குழந்தை இல்லாத ஒரு தன்மை இதெல்லாமே வராது. குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். அப்போ தென்மேற்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துக்கோங்க. அடுத்து வடமேற்கு. இந்த வடமேற்கு வடக்குன்றது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். எங்கெல்லாம் வடமேற்கு வந்து கட்டாகி இருக்கோ, இல்லை வடமேற்கில் வந்துட்டு வடக்கில் தெருக்குத்து வருதோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லவ் மேரேஜ், இன்டர்காஸ்ட் மேரேஜ், இல்லீகல் கான்ட்ராக்ட், ஆக்சிடென்டல் டெத்து, சூசைட் டெத்து, 16 வயசுல பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சுன்றதும், அந்த ஆக்சிடென்டல் விபத்தில் வந்து கோமா ஸ்டேஜில் இருந்ததுன்றதும், வெளிநாடு சம்மந்தப்படும், டெய்லரிங் மிஷின் சம்மந்தப்படும், கால்வழி சம்மந்தப்படும், ஆர்மி சம்மந்தப்படும். அப்போ அதெல்லாம் வடமேற்கு இஷ்யூன்னு பேர். ஸோ வடமேற்கு வந்து 100% நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும்போது அந்த இடத்துல மேற்கு ஜன்னலை திறந்துச்சுன்னா வெளிநாட்டு பணம் வரும், வெளியிலேருந்து மற்றவருடைய பணம் நம்மளுக்கு வரும் தொழில் மூலமாக அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்து வடகிழக்கு. எப்பவுமே வடகிழக்கு கட் ஆகக்கூடாது. வடகிழக்கு நல்ல காற்றோட்டம் உள்ள ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கணும். வடக்கு ஜன்னல், கிழக்கு ஜன்னல், வடக்கு வாசல், கிழக்கு வாசல், வடகிழக்குலேயே 2 வாசல் தாராளமாக வைக்கலாம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வராண்டாவுக்கு, ஹாலுக்கு, இந்த மாதிரிலாம் வடக்கில் வராண்டாவுக்கு ஜன்னலும், அதில் வந்து கேட், அப்படி கிரில் கேட் அப்படின்வாங்க. அடுத்து வந்து வடக்கில் ஒரு மெயின் டோரும் ஹாலுக்கு, கிழக்கு ஒரு மெயின் டோரும், இந்த மாதிரிலாம் வைக்கலாம். வடகிழக்கு வந்து எவ்வளோ ஓப்பனாக இருக்கோ அவ்வளோ வந்து மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை காண முடியும். அங்கே ஆண் வாரிசு தடைப்படாது. ஒரு சில மேஸ்திரிங்கெல்லாம் செய்வாங்க, வடகிழக்கை வந்து இழுத்து வைக்கணும், ஒரு 4 இன்ச்சாவது வடகிழக்கு இழுக்கணும், ஈசானியை இழுக்கணும்னு. அது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம். எந்த மூலையுமே இழுக்கக்கூடாது. 2 அங்கலம் நீங்கள் வடகிழக்கு இழுத்தாலையும் தென்கிழக்கு 2 அங்கலம் கட் ஆகுதுன்றது அர்த்தம், குறையுதுன்றது அர்த்தம். அப்போ அந்த இடத்துல கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். பெண்களுக்கு வயிற்றுல கட்டி, பெண்களுக்கு உடலாக பாதிப்புகள் அந்த இடத்துல கொடுத்துட்டே இருக்கும். ஒருத்தர் வந்துட்டு வாஸ்து நிபுணர்னு சொல்லிட்டு போயிட்டு தென்கிழக்கில் அவங்களுடைய சொந்தக்கார வீட்டிலேயே தென்கிழக்கில் போயிட்டு செப்டிக் டேங்கை போட சொல்லியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லிட்டாரு, தென்கிழக்கு வந்து அக்னி மூலை, செப்டிக் டேங்க்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பயோ கேஸு, அதெல்லாம் நெருப்பு, ஃபயரு, அது வரலாம் அங்கன்ட்டு தென்கிழக்கில் போயிட்டார். அந்த வீட்டுக்கு போய் 3 மாதத்தில் அந்த அம்மா வந்துட்டு அந்த குடும்ப தலைவி அந்த வீட்டில் இறந்து போகிறாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி தென்கிழக்குன்றது பெண்களை பாதிக்கும், வடகிழக்குன்றது வந்துட்டு குடும்ப தலைவரையும், ஆண் வாரிசு இதெல்லாமே பாதிக்கும், பொருளாதாரத்தை பாதிக்கும், தொழிலை பாதிக்கும். இப்போ வடகிழக்கு ரொம்ப நல்லா இருக்கணும். அதே போல் 4 மூலையுமே வந்துட்டு கட்டாகாத ஒரு அமைப்பும், தெருக்குத்து தெருப்பார்வை இல்லாமல், உச்சத்தில் ஜன்னல். அதே போல் மேஸ்திரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜன்னலை வந்துட்டு எல்லா செவத்துலையும் சென்ட்ரலில் வச்சுருவாங்க. ஒவ்வொரு ஜன்னலும் ஒவ்வொரு வீட்டுக்கு என்ட்ரன்ஸுமே வந்து உச்சத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
வாஸ்து ரீதியாக உங்களுடைய இடம் நல்ல அமைப்போடு இருக்கும்போது நல்ல குழந்தைகள் பிறந்து நல்ல அறிவோட படித்து நல்ல ஒரு வேலை, தொழில், திருமணம், அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னும்போது அந்த வீடு வந்து நல்லா வேலை செய்யும். இவங்க வெளிநாட்டில் இருந்தால் கூட அப்பா அம்மா இருக்கிற வீடு நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வெளிநாட்டில் நல்லா இருப்பாங்க. இங்கே அப்பா அம்மா இருக்கிற வீடு சரியில்லை அப்படின்னும் போது அவங்க வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. அப்போது நிச்சயமாக நீங்கள் வந்து வாஸ்துபடி உள்ள ஒரு இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீர்கள். நன்றி. வாழ்க வளமுடன். எத்தனை நிமிஷம்?